லவ் யூ அல்லது ஐ லைக் யூ ஏதாவது ஒரு எமோஜி ஏதாவது ஒன்று அனுப்பி 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 ரைட் நான் அன்பா இருக்கிறேன், நேசமா இருக்கிறேன், பாசமா இருக்கிறேன். இதிலே தான் வேலை. சில பெண்களுக்கு இதே தான் வேலை. அதாவது இன்றைக்கு மார்க்கம் என்று சொல்லி எல்லாமே படிக்கிறாங்க. படிச்சு கூட திருமணம் என்று வந்துட்டா மனைவி வந்து வேற ஒரு லைன் அல்லது கணவன் வேற ஒரு லைன் என்றால் மனைவி மார்க்கப்பட்டுள்ள பெண்ணா இருக்கிறாள், கணவன் வேற லைன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் லைஃபும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி. இப்ப இவன் என்ன செய்வாள், பர்த்டே அதுக்கு ஒரு இவ வாங்கி கொடுத்து கிஃப்ட் போடுறது, அது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். இதெல்லாம் இன்று ஒரு பைத்தியகாரத்தனமாக மாறி இருக்கிறது. அதே மாதிரி எந்த கணவன் செய்ய எல்லாத்தையுமே போடுறது. ஃபேமிலி குரூப் வச்சுக்குவாங்க. ஃபேமிலி குரூப்ல மச்சான் மாமா எல்லாம் இருப்பாங்க. இவ சோடு மில்ல ஒன்று மில்ல போட்டோ பிடிச்சி தூக்கி பிள்ளைங்க போட்டோ போறது. ஆனா நெஞ்சு கடத்துல விளங்கிட்டு இருக்கும். பச்சை ஹராம். வாட்ஸ்அப் குரூப் என்று சொல்லி ஃபேமிலி குரூப் என்று சொல்லி பெருநாள் வந்து விட்டால் தூக்கி அள்ளி அள்ளி எல்லா போட்டோஸும் போடுறோம். ஆனால் உங்களோட அண்ணன் சொந்த அண்ணன் பார்க்க கூடாது. ஆனா சர்வ சாதாரணம் பச்சை ஹராம் நடக்கிறது வீட்டுக்குள்ள. ஆனா வெளியில பக்குவம் பேணுதல் பேசுறோம் சோதர்களே. ஃபேமிலி குரூப் என்று சொல்லி பெருநாளைக்கு மாமி மச்சி ஜாபில ஒண்ணுமில்ல முதல்ல போட்டோ பிடிக்கிறது. அது ஏன் பிடிக்கணும், எதுக்கு பிடிக்கணும், ஒரு அந்நிய பெண்ணை பிடிக்கலாமா பார்க்கலாமா, அது எவ்வளவு விஷயம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி சர்வ சாதாரணமாக ஏண்ட அக்காட கணவன். அப்ப அந்த பெண் யோசிக்கணும், என் அக்காட கணவன் யாரு, எனக்கு அஜ்னபி, அவனை பார்க்க கூடாது. ஆனால் தைரியமா தூக்கி ஒரு போட்டோ போடுறோம். பிள்ளை தூக்குற மாதிரி இருக்கிறோம், அதே மாதிரி பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிற மாதிரி. இதெல்லாம் ஹராம், கூடாது. அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் சகோதரர்களே, இன்று இணையதளங்களில் அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள், சமூக வலைத்தளங்களில் காதலை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுங்க மேற்கத்திய கலாச்சாரம். தோளுக்கு மேல கையை போட்டுக்கொண்டு அதாவது கடலோரங்களில் நடந்து செல்வார்கள். ஆனா இவருடைய சிந்தனை எல்லாம் வேற ஒருத்தியை பற்றி, இவருடைய சிந்தனை எல்லாம் வேறு ஒருத்தனை பற்றி. இது எப்படி உடல் சேர்ந்திருக்கிறது? மன ரீதியான சைக்கோலஜிக்கல் டிவோர்ஸ், உள ரீதியான மனமுறிவு என்றோ ஏற்பட்டு விட்டது. மன ரீதியான தலாக் நிகழ்ந்து விட்டது. என்னால இவரால் வாழ முடியாது, ஆனால் ஏதோ உலகத்துக்காக சம்பிரதாயத்துக்காக வாழ்றேன். வெளிப்படை டிவோர்ஸ், அதாவது சட்டபூர்வமாக தலாக் என்பது உண்டு. அதே மாதிரி உளவியல் ரீதியான மனமுறிவு இருக்கிறேன், என்னோட இவரால் வாழ முடியாது, இவர் குடியாரன் அல்லது இவருக்கு அந்நிய பெண்களோட தொடர்பு இருக்குது என்று சொல்லி சமூகத்துக்காக வாழ்கின்ற பலர். எனவே நாம் இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் சகோதரர்களே. இந்த இடத்தில் அன்பு என்பது, பாசம் என்பது, நேசம் என்பது, இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அளவோடு இருக்க வேண்டும். அதை வெளிப்படுத்துகின்ற இடத்தில் தான் வெளிப்படுத்த வேண்டும். என்னுடைய கணவனுடைய அன்பை மனைவியோ, மனைவியுடைய அன்பை கணவனோ இந்த ஊருக்கோ உலகத்துக்கோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது தேவை ஏற்படுது அப்படின்னா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு படிப்பினைக்காக அது அல்லாம எல்லாரும் பார்க்கணும். என்ன அம்மா பார்க்கணும், என்ன பாப்பா பார்க்கணும், சாட்சி பார்க்கணும், சாச்சா பார்க்கணும், அம்மா எல்லாரும் பார்க்கணும். பாத்தீங்களா இத்தனை பேர் பாத்துட்டாங்க. ஒரு ஹராத்தை செய்றீங்க, அந்த ஹராத்தை நீங்க மக்களுக்கு பகிரங்கப்படுத்துறீங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குல் உம்மத்தி முஆஃபன், என் உம்மத்துல எல்லாரும் மன்னிக்கப்படுவார்கள் இல்ல முஜாஹிதீன், பாவங்களை பகிரங்கப்படுத்துவர்களை தவிர. செய்யறது பாவம், அதை வேற நீங்க பகிரங்கப்படுத்துறீங்க.